வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரேரான டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பாண்டிச்சேரியில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கழுவேலி பறவைகள் சரணாலயம் தான். இப்போ 2021 தான் இத பறவைகள் சரணாலயமா அறிவிச்சிருக்காங்க. அந்த இடம் பேரு கழுவேலி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துல 3000 ஹெக்டேர் அண்ட் வானூர் வட்டத்துல 2000 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த கழுவேலி சதுப்பு நிலம் அமைஞ்சிருக்கு. கடல் நீரும் நன்னீரும், அதாவது நல்ல தண்ணியும் கடல் தண்ணியும் சேர்ற இடமா இது இருக்கு. அதனால வெளிநாட்டு பறவைகள் நிறைய வருதுங்க. நவம்பர்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள இங்க நிறைய பறவைகள் வரும். போன வருஷம் தோராயமா 75,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் பறவைகள் இங்க இனப்பெருக்கம் பண்ணிட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இந்த இடம் ஈரமாவே இருக்குங்க. அதனால அந்த இடத்துல மீன், நண்டு, இறா இது மாதிரி நிறைய நீர்வாழ் உயிரினத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி இதை சுத்தி, இந்த ஏரி சுத்தி நிறைய விவசாய நிலம் தான் இருக்கு. அந்த விவசாய நிலத்துல இருக்க தேவையில்லாத பூச்சிகள் எல்லாமும் இந்த பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுடுது. ரொம்ப வருஷமாவே இங்க நிறைய வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. பறவைகள் சரணாலயமா அறிவிச்சதுக்கு அப்புறமா இங்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ராப்பரான ரோடு இருக்காதுங்க. மெயின் ரோட்ல இருந்து வரும்போது கிராமத்துக்குள்ள எல்லாம் வர மாதிரி இருக்கும், வயலுக்குள்ள எல்லாம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். பூச்சி எல்லாம் கடிக்காம இருக்க சேஃப்டியா ஷூ எல்லாம் போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். சன்ரைஸ்மே ரொம்ப அழகா இருக்குங்க. இங்க இந்தியாலேயே பழவேற்காடு அப்புறம் கழுவேலி ஏரியில மட்டுமே சில அபூர்வமா காணப்படுற பறவை எல்லாமே பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி நவம்பர் டு ஏப்ரல் தான் இங்க சீசனுங்க. இங்க டேமும் இருக்கு சின்னதா, அதை நீங்களும் பார்க்கலாம் போனீங்கன்னா. இந்த கழுவேலி பறவைகள் சரணாலயம் பத்தி உங்களுக்கு இன்னும் அதிகம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.